நீதித்துறையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சமூக நீதி பேரவை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஒருவர் கூட கல்வி பயிலாத சமூகமாக இருந்த வன்னியர் சமுதாயத்தில் இடஒதுக்கீட்டின் மூலம் தற்போது 5000 வழக்கறிஞர்கள் உருவாகி உள்ளதாகவும் அவர்கள் நீதிபதி பொறுப்புக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். அன்புமணிக்கும் தனக்கும் மனக்கசப்பு இல்லை என கூறிய ராமதாஸ், அன்புமணி ராமதாஸை அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுப்பதாக வெளியான தகவல்களை மறுத்தார். அடுத்து வழக்கறிஞர்களாக வந்து 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 கொண்டிருக்கிறார்கள். வழக்கறிஞர்களாக இப்பொழுது 5000 பேர் வந்திருக்கிறார்கள். 300 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இன்றைக்கு முக்கியமான வழக்குகள் இருப்பதாலே அவர்கள் வழக்கம் வர முடியவில்லை. அவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கு போதாது, வேறு இடத்திலே தான் வைத்திருக்க முடியும்.